ஓகே, நம்ம இந்த பெட்ரோல் பங்கில் தான் நேற்று தூங்கினோம். நம்ம அப்படி இந்த வழியில் போகிறோம். டாடா மார்க் அப்படின்னு ஒரு இடம், அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதை தாண்டி தான் நம்ம போனோம். தண்ணி பாருங்க வலிஞ்சு போய்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ தண்ணியை சேகரித்து வைக்கிது தெரியல இந்த விஷயம் காட்சி. ஓகே, கரெக்டாக அங்கிட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அப்போ ஒரு சின்ன கிராமம் இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் காட்டுக்குள்ளே போனோம் ஃபோர்ட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த அங்கே ஒரு மேடு தெரியுது, மலை அதான் இருக்கலாம். ஓகே, இனி ஃபுல்லாக நம்ம நட தான். இனி இந்த சைடு லிஃப்ட்டு அந்த கதையெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். போகலாம். நல்ல வில்லேஜ், யானை அதிகமாக நடமாட்டம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இப்போ நமக்கு ஒரு மலையாளி ஃப்ரெண்டு வந்தா அப்படி கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸில் இந்த ஷார்ட்கட்டில் திரும்பினே அவர் வந்து காரில் வந்தார். எங்கே போகிற இந்த சைடாக அப்படின்ட்டார், ஏற்றிட்டார். அப்புறம் எங்கள் தமிழ்நாடுன்றோடனே தமிழா நான் மலையாளி தான், நான் கேரளா அப்படின்ட்டார். அப்புறம் அப்படியே பேசிட்டு என்னை ஒரு 7-8 கிலோமீட்டர் கிட்ட என்னை கொண்டு வந்து விட்டார். அந்த சைடு அவர் ஃபார்மிங் இருக்கான், பைனாப்பிள் பனானா இதெல்லாம் இருக்கான். அப்புறம் அவங்க அங்கே வேறு சைடு போயிட்டாங்க, என்னை இறக்கிட்டு போயிட்டா நான் அங்கேருந்து நடந்து வந்தேன். இது நல்ல கிராமம், நம்ம போகலாம். ஓகே, அனதர் டே சம்பவம். ஆல்ரெடி ஊரே ரிமோட்டாக இருந்துச்சு. இப்போ அதுலேயும் நம்ம இங்கிட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு மலை ஏறி அப்படியே அந்த சைடு உள்ள ஒரு இதுக்கு இறங்க போகிறோம், அடுத்த ஊருக்கு. ஓகே, எல்லாம் ஒன்றும் சொல்லலாம், பார்த்து பாப்பா யானை மட்டும் இருக்குப்பா அப்படின்ட்டாங்க. இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம். ஒரு சின்ன வீடு இருக்குது, தோட்டம் மாதிரி அங்கங்கே இருக்குது, மரத்தெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த மலை தொடர்களுக்குள்ளே தான் நடந்து போகிறோம். நம்ம அந்த வழியாக வந்தோம்னு நினைக்கிறேன். அங்கே ஒன்று தெரியல, அந்த சைடு இருந்து வந்தோம்னு நினைக்கிறேன். அப்படியே சிக்ஸாக்காக வந்து இங்கே வந்திருக்கோம். ஓகே, நான் கரெக்டாக 5-9 கிலோமீட்டர் இருக்குது அந்த ஃபோர்ட்டுக்கு போக. அங்கே ஒன்று வாழை மாதிரி இருக்குது, ஆனால் பூ மட்டும்தான் 2ல் இருக்குது. அது என்ன என்ன ஒரு பிளான்ட்டுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அதான் கீழே கோயில் பார்த்தோம்ல, அந்த கோயில் அங்கேருந்து நம்ம இப்படியே வரணும். அப்படியே சுற்றி வந்திருக்கோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. அற்புதமாக இருக்குது, பூரா அப்படியே க்ரீனாக இருக்குது. மலையை 2ஆக பிளந்துருக்கானுங்க. வர்ற வழியில் ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு, ஒரு பாலம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் ஃபால்ஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல புயல் அடிச்சிச்சு, காற்று அடிச்சு பேஞ்சு ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், ஃபுல்லாக காலி பண்ணி விட்டுருச்சு. அந்த மாதிரி ஒரு காற்று. ஒரு 15 மினிட்ஸாக இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இங்கே ஒரு 5-6 வீடு இருக்குதுன்னு பார்த்தேன். ஒரு வீடு கண்ணுக்கு தெரியுது, சேவை கூவுற சத்தம்லாம் கேட்குது. இதான் அங்கே ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஆளை பார்த்தேன். ஒரு அம்மா அங்கிட்டு எதுக்கு நடந்து வந்தாங்க. அடிச்சு தும்சம் பண்ணது காற்று, அற்புதமாக இருக்குது. இப்போ கரெக்டாக 12:25, கிளைமேட் அப்படியே 4 மணி மாதிரியே இருக்குது, இருண்டு போகிற மாதிரி. கொஞ்சம் மலைவாழ் மக்கள் மாதிரி நல்ல போல அவசரத்தில் இருக்காங்க. ரோடு வசதி நீட்டாக இருக்குது, கரண்ட் இருக்குது, அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த சைடு ஃபுல்லாக ரோடு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம வர வழியில் நல்லா இருக்கு, ஆனால் ரோடு க்ளீனாக இருந்துச்சு. ஓகே, எப்படி மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் ஒரு 1 மணி 1:30 அப்புறம் வரும்னு நினச்சேன், ஆனால் 12 மணிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. மழையும் சரி, இந்த மிஸ்ட்டும் சரி, அப்படி தான் இருக்குது. வேறு நான் கரெக்டாக 1.3 கிலோமீட்டர் இருக்குது. எங்கு திரும்பினாலும் எந்த மூலையிலும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்குது. எவ்வளவு தண்ணியா! இந்தியாவில் பூரா இருக்கிற நதி இது பாதை இதை போட்டு அது தண்ணி இனிதான் திருப்பினோம்னா ஐயோ இந்தியா வேறு மாதிரி ஆயிரும் இருக்கே. இந்த நதி நீர் இதெல்லாம் இணைச்சாங்கன்னா ஃபுல்லாக வீணாக தான் போகுது, கடலுக்குள்ளே தான் போகுது. நம்ம சேகரித்து இதை பேரலாக வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டே பண்ணலாம், அவ்வளவு தண்ணி இருக்குது. ஓகே, இதுதான் ஃபோர்ட்டு. இது காம்பவுண்ட் வாலு. ஏதோ வேறு வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். வேறா என்ன எப்படி என்ன அது பேச்சுன்னு எனக்கு தெரியல, வேறு மாதிரி தான் இருக்குது. அது எப்படி தேடி போகுது இருக்குது. உள்ள கல்லில் பூரா இப்படி பாசி படிஞ்சு அப்படியே அதில் ஒரு
இதுவாகி க்ரோவாகி வளர்ந்து அப்படியே அதில் பாருங்க ஒத்த ஒத்த இலையாக இருக்குது பாருங்க. பயங்கர அழகாக இருக்குது. பார்க்க தான் வந்தோம். நல்ல நல்ல பிளேஸ்லாம் இருக்கும்போது மழை பயங்கரமாக பெய்யுது. வீடியோ எடுக்க முடியல. இந்த பார்த்தீங்களா ஃபோனை எடுத்தோன்னே காற்று மழை பார்த்தீங்களா. சின்ன ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்குது, போய் பார்க்கலாம். ஓகே, இதுதான் வியூ. ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியல எனக்கு. நாங்கள் ஒரு வாட்ச் டவர் இருந்துச்சு, காணாமல் போயிடுச்சு மிஸ்டில். போய் பார்க்கலாம். நம்ம ஒசரத்தில் இருக்கனால மழை நம்மளுக்கு வந்தது, கீழே கொஞ்சம் பெய்யாது. ஓகே, யாரும் இல்லை. ஒரு 3 பேர்த்த பார்த்தேன், ஆள்லாம் இருக்காங்க. ஒருத்தனே காணும். பில்டிங் இருக்குது. அங்கே பாம்பு பிக் வைப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. கவுரு, நம்ம இந்தியன் கவுர் மாடு அது இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. வழக்கம் போல் சாம்பார் டியர் இதான் வரும்போது பார்த்தோம். இப்போ எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. ஓகே, இங்கிட்ட ஒரு சின்ன பாதை போகுது, இதை ஃபாலோ பண்ணியே போவோம். ஒரு வாட்ச் டவர் இருந்துச்சு, இங்கே பார்த்துட்டு அங்கிட்டு இறங்க முடிஞ்சுன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம். அங்கங்கே தண்ணி இருக்குது, தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு இந்த கத்தால இருக்குது, நம்ம பேர் எழுதவங்க நம்ம ஊரில். ஒரு வாட்ச் டவர் இருக்குது. நம்ம வந்த வழி அந்த இருக்கு ஒரு கோயில், அதில் இருந்து அப்படியே அங்கே போய் அந்த வெள்ளத்தில் இருக்க அப்படி போய் அப்படி சுற்றி அந்த வியூ கிளியராக இருக்குது. எங்கிட்ட பில்டிங்ஸ்லாம் தெரியுது. அங்கங்கே செட்டு மாதிரிலாம் இருந்திருக்கு, இப்போ எல்லாம் உடஞ்சி போச்சு. இந்த சைடு வரும்போது பார்ப்போம். எல்லாம் வெட்டுகள், இங்கே வெட்டுகளில் அதிகமாக இருக்குது. இங்கேயும் தான் மலையில் அந்த 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 கல் இருக்குது பாருங்கள், அந்த பாதத்தில் உள்ள மலை. மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சாப்பாட்டு கூடங்களுக்கு போட்டுருந்துச்சு, கூடங்கூட ஒழுங்காக இல்லை. கார் இருக்குது, வீடுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் தண்ணி கிளியராக இருந்துச்சு. இது ஃபுல்லாக கலங்கல் தண்ணியாக இருக்குது. இங்கே உள்ள மழை தண்ணி கொஞ்சம் கலந்துருக்கும் இருக்குது. இது ஸ்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இல்லை மேப் நான் சரியாக பார்க்கலன்னு தெரில. இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. எல்லாம் க்ளோஸில் இருக்குது. இது வழி மேப் காமிக்குது, நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபோர்ட்டு. ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன கோயில் மாதிரி குளம் உள்ள நல்லா அற்புதமான கட்டடமாக கட்டியிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, இதுதான் ஃபோர்ட்டு. இது ஏதோ போட்டி இருக்குது, 2 மைக் காவலர்கள் இருக்காங்க. ஓகே, நம்ம அவ்வளோதான், இன்றைக்கி கிளம்ப. எல்லா இடத்துலையும் இந்த துளசி மாடம் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் 2 மைக் காவலர்கள். யாரும் நடமாட்டமே இல்லை, நம்ம கிளம்பலாம். மாரத்தான் ஏதோ நடந்திருக்கு. இங்கே பாருங்க, ஸ்டாஃப் பர்காட் ஹெரிட்டேஜ் ரன் ஏதோ நடந்திருக்கு. இதுதான் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் இருக்குது. 10 கிலோமீட்டர் ஜங்கிள் ட்ரீம் ரன், ஜங்கிள் ஹாஃப் மாரத்தான் நடந்திருக்கு. 10 கிலோமீட்டர் நடந்திருக்கு, 5 கிலோமீட்டர் நடந்திருக்கு. பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்களா யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, யார் என்னன்னு தெரியல. இதில் என்ன எழுதியிருக்கு தெரில. ஓகே, அதுக்கு மேலே ஸ்டேலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்டே இந்த மாதிரிலாம் இருக்குது. டென்ட்ஸ்லாம் அவைலபிள் டென்ட்டு எல்லாம் இருக்குது, நம்ம ஸ்டே பண்ணிக்கலாங்க. ஓகே, நல்லா குளிருது, அதனால நம்ம அப்படி தடவுனே நம்மக்கிட்ட வருது. முடி நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், ஆனால் இப்போ கொஞ்சம் பணம் இருக்கும் அங்கே. இங்கே பாருங்கள், தூங்கிக்கலாம். சின்ன பெட்டெல்லாம் இருக்குது, செம க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே உள்ள ரெசிபீஸோட வேலை. ஓகே, மேகி சாப்பிட போகிறோம். என் நிலமை மேகி சாப்பிட்ற நிலமைக்கு வந்துருச்சு. முட்டை பயிர் வேறு எதுவும் இருக்குமான்னு கேட்டேன், அதில் அடித்து தரவா அப்படின்ட்டாங்க. போட்டு தள்ளு. இங்கே ஒருத்தர் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினார், கொஞ்சம் தப்பிச்சேன். ஓகே, பாருங்கள் மிஸ்ட்டை பாருங்கள், அது பூரா மிஸ்ட்டு. ஃபோர்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்டே இதெல்லாம் இருக்குது, அற்புதமாக இருக்குது. வந்தால் தங்கலாம், அந்த மாதிரி இடம் க்ளீனாக இருக்குது. பூனைக்குட்டி நிறையா இருக்குது. ஓகே, இந்த சைடு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட்டில் அப்படியே இதில் ஏறி நம்ம அப்படியே இந்த வியூ பாயிண்ட் இங்கிட்டு காமிச்சிச்சு, அது வழியாக போய் அப்படியே போகலாம். நான் மழை அதிகமாக போயிடுது, டைம் இல்லாதனால இது எனக்கு பாதை காமிக்கலை.
மேப் இந்த சைடு தான் காமிச்சு, அதனால் அப்படியே சுற்றி வரேன். தண்ணி பாருங்க, அந்த ஃபோர்ட்டு மேலே இருந்து தண்ணி அப்படியே கீழே விழுகுது பாருங்க. எங்கெங்கெல்லாம் போகிறோமோ எல்லா சைடும் தண்ணி வருது. எதுக்கு ஒரு வண்டி வருது தெரியுதா? ஊரா சொர்க்கமானு தெரியல. ஐயோ அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, அப்படியே காது மிஸ்ட்டு மூவ் ஆகுது பாருங்க. அப்படியே திரும்புகிற இடம்லாம் அப்படியே க்ரீனாக இருக்கு. புல் பாறையில் கூட அப்படியே க்ரீனாக. இசாப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், வில்லேஜுக்கு. அங்கே இன்றைக்கி என்னையாவது வாய்ப்பு தூங்கிட்டு அடுத்த நாளைக்கு கிளம்பி அம்போலி சைடு போகணும். தண்ணியா போய்கிட்டே தான் இருக்குது தண்ணி. ஓகே, இசாப்பூர் அப்படின்ற ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கோம். உள்ளே போகலாம். இங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, தாண்டி வந்துட்டேன். யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு இன்றைக்கி இங்கே தான் தூங்கணும். இங்கிட்ட ஒரு குட்டி கேணி இருக்குது. இறக்கிறதுக்கெலாம் இருக்குது. பட் ஒருத்தவங்களோட வீடு. ஓகே, நம்ம போகலாம். செட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லை, முறை. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கேணி இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஒரு கேணி இருக்குது. 2 வீடு பார்த்தா 2 கேணி இருக்குது. இங்கே ஒரு கேணி இருக்குது. ஓகே, இசாப்பூர் சைடு வந்து அந்த வந்தவங்க நான் ஒரு பசங்களாம் உட்காந்துருந்தாங்க. சார்ஜிங் நோ லைட், நோ கரண்ட். ஓகே, ஐ வில் அட்ஜஸ்ட். ஐ கிவ் யூ யுவர் ஹவுஸ் பை நியர். ஓகே, I give my power bank, you charge. Then morning I take it. Okay. These guys are local guys. அவங்ககிட்ட கொஞ்சம் உதவி கேட்டோம். ரொம்ப தூரம் யோசிச்சுட்டு நம்ம போய் ஒரு ஸ்கூலில் தூங்கிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம போகலாம். ரோஹித் சர்மா மாதிரியே இருக்காரா? உண்மையிலே பாருங்க. That guy and சின்ன இங்கே உள்ள லோக்கல் கைஸ் 35, 21, 17 ஐயாவுக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட வயசு இருக்கும். எல்லாம் ஒரே டீமாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. நான் அந்த மாதிரி சொன்னோன்னே சரி, ஒரு ஸ்கூலுக்கு போனாங்க, தண்ணியாக இருந்துச்சு. சரி, இங்கே ஒரு கிச்சன் இருக்குது, இங்கே தூங்கிக்கலான்னு சொல்லி இப்போ இங்கே வந்திருக்கேன். நைட்டு குளிர்மேன்னு சொல்லி நமக்கு நெருப்பு மூட்டுறாரு. ஓகே, நம்ம இன்றைக்கி இங்கே தூங்கலாம். இந்த பையன் க்ளீன் பண்ணுறேன் நமக்காண்டி. ஓகே.